வணக்கம் பாலாஜி. கொங்கு மண்டலமே அதிரும் வகையில் அவிநாசியில் முன்னாள் முதல்வரும் தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் விடியா திமுக அரசுக்கு எதிராக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதைத்தான் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். மேலும் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்திருந்து இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கண்டன ஆர்ப்பாட்டமாக தன்னெழுச்சியோடு திரண்ட மக்களால் தற்பொழுது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டமானது மாறியுள்ளது. குறிப்பாக பொன்மன செம்மல், டாக்டர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு தந்த சரித்திர நாயகன். அது மட்டுமல்லாமல் இன்றளவும் ஒவ்வொரு ஏழை மக்களின் வீடுகளிலும் அவர்கள் இதயங்களில் தெய்வமாக குடியிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறித்து விடியா திமுக அரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆண்டி முத்து ராஜா என்பவர் அனாவசியமாக அவரை பற்றி எந்தவித வரலாற்று உண்மைகளையும் தெரியாமல் அவர் சார்ந்த கட்சியின் தலைவரின் குடும்பம் இன்று கோலோச்சுகிறது என்றால் அந்த குடும்பத்திற்கு உணவிட்டு வளர்த்தி விட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை கூட தெரியாமல் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அநாகரிகமாக பேசியதை கண்டித்தும் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய கருவாக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கடந்த 3 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக திமுக அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு இதுவரை சொல்லக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியாமல் ஒவ்வொரு நாளும் மக்கள் மீது நிதி சுமையை ஏற்றும் விதமாக சொத்து வரி உயர்வு, பால் வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, தொழில்துறையினருடைய மின்கட்டணமானது உயர்வு, புதிதாக நிலை கட்டணம் உருவாக்கி அந்த நிலை கட்டணம் உயர்வு, இது போன்ற பல்வேறு கட்டண உயர்வுகளை ஏற்படுத்தி மக்கள் தலையில் நிதி சுமையை சுமத்தி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான எந்தவித முற்போக்கு திட்டங்களையும் இந்த 3 வருடங்களாக செயல்படுத்தவில்லை, அதற்கான திட்டங்களும் இல்லை என்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அதே குறித்தும் முன்னாள் முதல்வர் இந்த கண்டன உரையில் மிக சிறப்பாக ஆதாரங்களோடு கண்டன உரையாற்ற உள்ளார். அந்த கண்டன உரையை கேட்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் தற்போது நேரலையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் பாலாஜி. அது மட்டுமல்லாமல் மிக மிக முக்கியமாக தமிழ்நாடு முழுவதும் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் தற்பொழுது கொலை நகரங்களாக, அதாவது முக்கிய நகரமாக தமிழகத்தில் திகழ்ந்து வரக்கூடிய சென்னை, ஈரோடு, சென்னை, மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட முக்கியமான மாவட்டங்கள் இன்று கொலை நகரங்களுக்கும் கொள்ளை நகரங்களின் கூடாரமாக மாறியுள்ளது. அது மட்டுமல்லாமல் குற்றவாளிகளின் புகலிடமாகவும் கஞ்சா, போதை பழக்க வழக்கங்கள், போதை ஊசிகள், போதை மருந்துகள் மற்றும் அரசால் தடை செய்யப்பட்ட என்னென்ன போதைகள் இருக்கின்றதோ அனைத்தும் இலவசமாக பரவலாக ஈஸியாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு போதை மாநிலமாக இன்று தமிழகம்